உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களுக்கு ஸ்கேன் வைத்து சோதிக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் வைத்து சோதிக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் வைத்து பரிசோதிக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். அனைத்து நுழைவாயில்களிலும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் வைத்து பரிசோதிக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தற்போது காவல்துறைக்கு உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கான காரணம் என்ன? மேலும் விவரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அமர்வில் விசாரணை கொண்டன. அப்பொழுது அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பிரதிநிதிகள் ஆஜரானார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை பொறுத்தவரை அதன் செயலாளர் ஆர். கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பில் எந்த சமரசமும் இல்லை என்றும் பாதுகாப்புக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறினர். இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட இருந்த வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். உயர்நீதிமன்ற கட்டிடத்திற்கு அளிக்கப்படும் பாதுகாப்பை போலவே உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஸ்கேனர் வைத்து அனைத்து உடைமைகளையும் பரிசோதிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் ஏற்கனவே உள்ள நுழைவாயில்களில் மாற்றம் செய்யாமல் அனைத்து நுழைவாயில்களிலும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். எந்த குறைபாடும் இல்லாமல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் சாதாரண உடையில் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடவும் காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். போதிய அளவு சிசிடிவி கேமராக்களை நிறுவ காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் காவல்துறையின் பாதுகாப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்க வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தினர். பாதுகாப்பு சோதனைக்கு கால அவகாசம் எடுக்கும் என்பதால் முன்கூட்டியே நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என வழக்கறிஞர்கள் மற்றும் மனுதாரர்களுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதனையடுத்து இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய மனுக்களின் மீதான விசாரணையை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.